இன்னைக்கு எபிசோடை பற்றி ஒன்லைனில் சொல்லணும் அப்படின்னா அதில் ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு. அப்படி தான் இருந்துச்சு. ஏண்டா ஃபினாலே வீக் மாதிரிடா இருக்குது. ஃபினாலே வீக்கில் வந்து இன்னும் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கும், எந்த அளவுக்கு ஃபன்னாக இருந்திருக்கணும், கண்டென்ட் வந்துருக்கணும். போன வாரம் முழுக்க கண்டென்ட் கொடுத்த நம்ம வியானாவை போட்டு அடித்து துவைச்சி உட்கார வச்சுட்டு இந்த வாரம் ஃபுல்லாக என்ன சொல்கிறான், நாங்கள் வந்து பாசிட்டிவிட்டி கிரியேட் பண்ண வந்திருக்கோம், நெகட்டிவிட்டி கிரியேட் பண்ண வரல. யாரா நீங்கள், உங்களை யாரா கூப்பிட்டாங்க? எனக்கு கேட்க அப்படி தான் கேட்க தோணுது. பார்வதி ஒரு எபிசோட்ல பேசியிருப்பாங்கல்ல, எல்லாரும் போய் உட்காந்துக்கிட்டு எங்கள் வீட்டில் எல்லா நாளும் லாலலா அப்படி சொல்லுவாங்கல்ல, அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஏண்டா கேம் ஆடக்கூடிய கானா வினோத், கம்முரிதுன்னு, பார்வதி இவங்களை எல்லாத்தையும் அடிப்புட்டு இருக்கிற மிக்சர்களை வச்சு மிக்சர் பாஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதை நான் இங்கே ஒரு இடத்துல கேட்டேன். ஸோ அதனால எனக்கு வந்து நல்லா கிளிக் ஆச்சு. மிக்சர் பாஸ் கரெக்டாக இருக்குல்லங்க. 4 மிக்சர்களும் 16 திருடர்களும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டெஸ்ட் வச்சு நடத்திட்டு இருக்கானுங்க. ஆனால் அதை தாண்டி சில கண்டென்ட் இருக்குங்க. இன்னைக்கு நைட்டு வந்து ஒரே குஜால் தான் எல்லாருக்கும். என்னன்னு கேட்குறீங்களா? அரோரா துஷார் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 வாரம் வந்து அவங்க கொடுத்தாங்களோ ஒரு கண்டென்ட் ஃபயரா. இப்போ நம்ம பார்வதி கொடுத்த கண்டென்ட்டை பார்த்துட்டு எல்லாரும் அபியூசர் பார்வதினானுங்க. அதெல்லாம் என்ன கண்டென்ட்? இப்போ எங்கள் நைட்டு கொடுப்பாங்க பாரு கண்டென்ட். அங்கே அரோராவும் துஷாரும் நைட்டு முழுக்க ஒரு கண்டென்ட் கொடுப்பாங்க, பகலில் கண்டென்ட் கொடுப்பாங்க, நாளை கண்டென்ட் கொடுப்பாங்க. பார்த்து மகிழுங்கள். இரவு 10 மணிக்கு மேலே பிக் பாஸ் லைவுக்கு வந்து விடுங்க, போய் பாருங்க. கன்றாவே இருக்குது. கிரிஞ்சி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க உட்காந்து. யாரு? துஷாராவும் அரோராவா இவங்க 2 பேரும் வந்து கிரிஞ்சி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த கருமத்தை பார்க்கறதுக்கான வந்து சேது சார் இந்த கருமத்தை பார்க்கறதுக்காக சேது ப்ரோ இவங்களை வந்து இவ்வளோ தூரம் சேவ் பண்ணி 90 நாட்கள் கூப்பிட்டு வந்தீங்க. எனக்கு புரியல சேது ப்ரோ, ஏன் ப்ரோ இப்படி நீங்கள் பண்ணீங்க? எனக்கு இன்னும் உங்கள் மேலே அந்த கோவம் வருது ப்ரோ எனக்கு சீரியஸாகவே. அரோராவுக்கு ஏன் ப்ரோ அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குற நீ? கொடுத்து எதுக்கு ப்ரோ இவ்வளோ தூரம் அவனை கூப்பிட்டு வந்து இவங்க 2 பேரும் வந்து காதல் காவியத்தை படைத்து விட்டார்களாம். இந்த அம்மா திரும்பி நிற்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து மாமா வேலை பார்க்குறானுங்க, உட்காந்துட்டு கை தட்டுறானுங்க, ஹே பாட்டு பாடுறானுங்க, கை தட்டுறானுங்க, இவங்க கட்டி பிடிக்கிறாங்க. உடனே இதை வந்து ஒரு டெலிகாஸ்ட் பண்ணி, பாத்தியா எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. இனிமேல் அந்த சைடு எப்படி போவோம், இந்த சைடு வந்து பாத்ரூம் சைடு யாரோ ஒரு கண்டென்ட் ஓடும். நான் இவ்வளோ கடுமையாக பேசக்கூடிய ஆள் கிடையாதுங்க. இந்த 18+ இந்த குஜராத் அப்படிலாம் பேசக்கூடிய ஆள் என்னையே பேச வைக்கிறானுங்க. எனக்கு அதுதான் காண்டாகுது. இருந்தாலும் நம்ம டெய்லிக்கு வந்து 1 hour எபிசோட ரிவ்யூ பண்ணிட்டோம், அதனால பண்ணி தொலைப்போம். இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே தர்பீஸ் vs திவ்யா சண்டை. இந்த சண்டையில் யார் பக்கம் தப்பு இருக்குன்னு கேட்குறீங்கன்னா, 2 பேர் பக்கமே தப்பு இருக்கு. முதல்ல தர்பீஸ் ஒருத்தர் இருக்கான்ல, கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவுன்னு ஒன்று இருக்காடா? சட்டையெல்லாம் கழட்டிட்டு 5-6 பொண்ணுங்க இருக்காங்க, நீ பாட்டு போயிட்டு பேரு பாடோட நின்றுக்கிட்டு என்னமோ வந்து இவர் வந்து நான் பாடி ஷேம் பண்ண விரும்பல, என்னடா பண்ணிட்டு இருக்க போயிட்டு என்ன? இப்போ இது இவன் மேலே தப்பு இருக்கு, இவன் மேலே இந்த தப்பு, ஓகேவா? ஒரு பொண்ணுங்க இருக்கிற இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் மேனர்ஸ் இல்லாத ஒரு கேவலமான ஆளு தான் நம்ம தர்பீஸ். கொஞ்சமாச்சும் வினோத் அண்ணா ஒரு டைம் வந்து இவன் பேண்ட் வந்து கழட்டி இருக்குங்க, பின்னாடி வந்து தெரிஞ்சிருக்கும். அதை பார்த்துட்டு தர்பீஸ் பின்னாடி யாராச்சும் காயின் போட்டுற போறாங்கடா பாத்துறான்னு சொல்லியிருப்பாரு. சத்தியமா சொன்னாரு. அது சொல்லும் போது வினோத் அண்ணா, என்னங்க நீங்க எதுக்கு போயிட்டு அவர் பாடி ஷேப் பண்றீங்க, நீங்க எதுக்கு போயிட்டு அப்படி பேசுற அப்படின்னு சொல்லி கேட்டானுங்களே. இப்ப அதே தான் திவ்யா கேக்குது, யோ பின்னாடி பேண்டா ஒழுங்கா மாட்டியா, யோ முன்னாடி இது பண்ணியா? எல்லாரும் இவன் விக்கல்ஸுக்காம, டேய் வாடா உட்காரா, டே சின்ன பையா கீழே போடா, சபரு டேய் போடா அப்படிங்கிறான். பிரவீன் டே வயசுக்கு மரியாதை கொடுக்கடா. அந்த ஆளுங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிட்டான், அந்த ஆளு வயசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிட்டாங்க. எல்லாரும் வயசுக்கு மரியாதை கொடுப்பாங்க. அவன் வயசுக்கு ஏற்ற மாதிரி நடக்கல, இவனுங்களும் வயசுக்கு ஏற்ற மாதிரி பழகல, அவ்வளவுதான். கடைசியில திவ்யா கூட இவ்வளோ கிரிஞ்சு லவ் கண்டென்ட் இவ்வளோ பண்ணிட்டு அப்போ வாடா போடான்னு சொல்லும் போதெல்லாம், திவ்யா நான் உன்னை வந்து துரத்தி லவ் பண்ணான்னு என்னம்மா பண்ணுவேன்? யாரு நீ வந்து திவ்யா கிட்ட துரத்தி இவர் லவ் பண்ண போனானா நம்ம தர்பீஸ். இப்போ திவ்யா மேல என்ன தப்புன்னு கேட்குறீங்களா? ஸ்பேஸ். அதாவது தர்பீஸ் உங்ககிட்ட இப்படி நடந்துக்கிறான்னு தெரியும், தர்பீஸ் உன்னை இப்படி போய் பார்க்குறான்னு தெரியும். அப்போ எதுக்கு நீ வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அவனை கூடயே வச்சுக்கிட்டே, வாட்டர் தண்ணி எடுத்துருவா, வாட்டர் பூண்டு எடுத்துருவா, வாட்டர் தக்காளி. நீ பார்த்துக்கிறாங்க போன வாரம் முழுக்க மேடம் வந்து கிச்சனில் நின்றுப்பாங்க, வாட்டர்ஸ் அதை எடுத்துருவா இது எடுத்துருவா, உடனே அது நாய் அப்படி சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்ல தோணுது எனக்கு. லொல் போயிட்டு அதை எடுத்துட்டு வந்து இது கொடுக்குறது, இது எடுத்து கொடுக்குறது. யார் நீன்னு என்ன இப்படி அலையிற? நாக்க தொங்க போட்டுக்கிட்டு அலைஞ்சாங்க. அந்த பொண்ணு முன்னாடி வச்சு செஞ்சிருச்சா, கிழிச்சு தொங்க விட்டது இல்லாம கடைசியில் என்ன சொல்லிச்சுன்னா, ஏய் நீ வந்து என்கிட்ட எல்லாம் மாரி பேசியிருக்க, என்கிட்ட வந்து அடுத்த லெவலில் பேசியிருக்க. இது அந்த ஸ்பேஸை கொடுத்துட்டு இதை சொல்றது தப்பு. திவ்யா நீ வந்து தான் அந்த அவன் பண்ணும்போதே இதை அப்பயா கட் பண்ணியிருந்தனா
அந்த அதுக்கு மேலே நடந்திருக்க மாட்டான். நீ அதுக்கெல்லாம் ஒரு ஸ்பேஸை கொடுத்துட்டு இப்போ வந்து அந்த ஆளே குறை சொல்ற, அவன் தான் உங்க ஆகுன்னு தெரியும், அப்புறம் எதுக்கு நீ ஸ்பேஸை கொடுக்குற அப்படிங்கிறத என்னுடைய கேள்வி. ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்மளோட திவ்யாவும் இவங்க அரோராவும் வந்து பேசிக்கிறாங்க. இதை பற்றி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஏதோ வந்து இவங்கெல்லாம் புனிதர்கள் மாதிரியும் பாரு கமுருதன் வந்து கெட்டவர்கள் மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி, அதாவது வந்து கமுருதன் வந்து நல்லவனாக தான் இருந்தான், பாரு கூட சேர்ந்ததுனால தான் இப்படி அப்படின்னு ஒரு உருட்டு. இந்த சைடு இவங்க 2 பேரும் பேசிக்காமல் இருந்தாலே பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க பாரு வந்து தனியால் அதை பண்ண மாட்டா, கமுருதன் இருக்க தைரியத்தில் தான் கார் ஆக்சிடென்ட்டை பண்ணா. இப்படி பார்வதி கமுருதன் போட்ட பிச்சையா நீங்கள் எல்லாரும் இங்கே இருக்கிறது. வினோத், பார்வதி, கமுருதன் இவங்க 3 பேர் போட்ட பிச்சை தான் உங்களுக்கு இருக்கிற அந்த டாப் 4 பிளேஸ். இதை நான் ஆணித்தனமாக சொல்லுவேன். அங்கே இருக்க ஒருத்தவங்க கூட டிசர்வ்டு கிடையாது. மிக்சருங்க 4 பேருமே தரமான மிக்சருங்க. இந்த மிக்சருங்க கண்டென்ட் கொடுக்காம இவ்வளோ தூரம் எடுத்துட்டு வந்துட்டு இவங்க 2 பேரை வந்து புறம் பேசுறாங்க. இந்த மாதிரி பேட் பீப்புள்ஸ்லாம் வந்து திருந்துறதுக்கு வாய்ப்பு யாரு? அரோரா சொல்றாங்க. பார்வதி வந்து பேட் பீப்புள்ஸா, இவங்க வந்து அன்னை தெரசாவா. இந்த பேச்சில் எங்க இருந்துருமாங்க வந்துச்சு? எங்க சேது ப்ரோங்க, எங்க சேது ப்ரோ கொடுக்குற தைரியத்தில் தான் எங்க அரோரா அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு லைவ்ல சொன்னாங்கல்ல, என்ன சொன்னாங்க அரோரா? ஒரு பையன் வந்து கேட்டிருப்பான், அரோரா உன்னை வந்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்கு போல ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பான் லைவ்ல. அதுக்கு இவங்க என்ன ரிப்ளை பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த வீடியோ இன்னும் சோசியல் மீடியாவில் போய் பாருங்க. என்னையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்க அம்மாட்ட சொல்லிடாதடா, இந்த மாதிரி பொண்ணுங்களை உங்க அம்மாவோட செருப்பால் அடிப்பாங்கடா, உன்னை பத்தி உனக்கே தெரியுது, நீ அடுத்தவங்கள பேட் பீப்புள்னு சொல்ற. இதெல்லாம் இதை பத்தி நான் டீட்டெயிலாக பேசிட்டேன், அதனால இதை நான் ரொம்ப இழுத்துட்டு போக விரும்பல. இல்லைன்னா நான் கிழிச்சு விட்டுருவேன், அதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். இந்த கான்வர்சேஷனுக்கு நடுவில் ஒரு வார்த்தை சொன்னாங்க, கவனிச்சிங்களா? சாண்ட்ரா பண்ணது டிராமா அப்படிங்கிற மாதிரி வார்த்தை விட்டுருப்பாங்க. ஸோ அதுக்கு மேலே இந்த கான்வர்சேஷன் போச்சுன்னா இவங்க எல்லாரும் கூட இருந்து பண்ணாங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து ஒரே வந்து ஒரு நடிப்பு அரக்கியின் விழுதுகளாக ஆகிவிடும் இவங்க எல்லாருமே. ஸோ அதனால வந்து அப்படியே கட் பண்ணிக்கிட்டு சாண்ட்ரா கூடயே சுத்திக்கிட்டு இருந்த அரோரா, சாண்ட்ரா தான் வந்து இந்த சீசனோட வின்னராக வேண்டும், நான் உங்களுக்காக வந்து பச்சை மிளகா திம்பன்னு சொன்ன அரோரா, இதுதான் அப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு சொல்றது, பச்சோந்தின்னு சொல்றது, ஒட்டுண்ணின்னு சொல்றது. நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்? இதுக்கு ஓன் கண்டென்ட் கிடையாது, ஓன் ஃபன் அண்ட் எந்த என்டர்டெயின்மெண்ட் எதுவுமே இல்லை, வீட்டு வேலை செய்யறது கிடையாது. இது எப்படி சர்வே பண்ணி வந்துச்சுன்னா, யாரு லைம் லைட்ல இருக்காங்க, ஒரு எடுத்துக்காட்டுக்கு கானா வினோத் லைம் லைட்ல இருந்தா அவரு கூட ஒட்டிக்கிறது, கமுருதன் லைம் லைட்ல இருந்தா அவரு கூட போய் ஒட்டிக்கிறது. அதுக்கப்புறம் சாண்ட்ரா அந்த வாரம் வந்து ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் வாரமா வந்து நினைச்சாங்க இவங்க. ஆக்சுவலா வந்து சாண்ட்ராவுக்கு வந்து வெளியில வந்து மக்களாதரவு இருந்திருக்கும், கீழே தள்ளி விட்டாங்க. ஸோ அதனால நம்ம சாண்ட்ரா கூட ஒட்டிக்கலாம் அப்படின்னு ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இருந்துட்டு, சாண்ட்ராக்கு வெளியில வந்து ஒரு எதிர்ப்பு இருக்குங்கிறத பாம எங்க வியானா அக்கா வந்து உடச்சு விட்டவன இப்ப சாண்ட்ரா வந்து தப்பா பேசிக்கிட்டு இருக்குது. இதை விட ஒரு கேவலமான ஜென்மத்தை நீங்க பார்த்துருப்பீங்களா நண்பர்களே? கார் துப்பாதீங்க, ஓட்டு வந்த கோவத்தை காட்டுங்க, ஓட்டுல காட்டுங்க. முக்கியமா இன்னொரு விஷயம் சொல்றேன், பார்வதி, கமுருதன், கானா வினோத் ஃபேன்ஸ், இந்த 3 ஃபேன்ஸும் இவங்களுக்கு சிங்கிள் ஓட்டு கூட போடக்கூடாது. மிட்வீக் எவிக்ஷன்ல வெளியேற்றி அனுப்ப வேண்டியது மக்களுடைய தலையாய கடமை அப்படின்னு சொல்லிக்கிட்டு, ஸோ அதுக்கப்புறமா வந்து பிரஜனு கலை வராங்க. எங்க பேப்பர் ரவுடி என்ட்ரி கொடுத்துட்டு உடனே விக்ரம் கூட பேசிட்டு இருப்பாப்ல. விக்ரம் வந்து சார் அவரு ஏன்னா போன வாரம் ஃபுல்லாக சாண்ட்ரா கூட இருந்தார்ல, ஸோ அதனால ப்ரோ அவங்க கீழே விழுந்து துடிச்சதா கண்ணு முன்னாடி பார்த்தோம், இந்த கண்ணால பார்த்தோம் ப்ரோ, இந்த கண்ணால எந்த கண்ணால பார்த்தேன், இந்த கண்ணால பார்த்தோம் ப்ரோ, இந்த கண்ணால பார்த்தேன். ஏய் கண்ணாடி போடுறா, தெளிவா நீ பார்த்த, ஆனா அவங்களுக்கு உண்மையிலுமே வலிப்பு வந்திருக்கா, அது பேனிக் அட்டாக்கா இல்ல அது என்ன அப்படிங்கிறத டாக்டர் தான் முடிவு பண்ணும். இந்த கண்ணால பார்த்தேன், ஸோ அதனால வந்து கண்டிப்பா வந்து இதுதான் ப்ரோ. இவர் வந்து இப்போ வந்து போன வாரம் எங்க ஃப்ரெண்டு வெளியில போயிட்டாங்களா, ஸோ இந்த வாரம் ஃப்ரெண்டோட வந்திருக்காங்களா, ஸோ அதனால அவங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. சார் ஷேர் பண்ணிக்கிட்டு, சார் ப்ரோ என்ன ப்ரோ இப்படி பேசுறாங்க, இவரு நம்ம பிரஜனு, சார் எனக்கு வேற ரொம்ப கஷ்டமா இருக்கு, எல்லாரும் நடிப்புங்கிறாங்க ப்ரோ, தெரியும் ப்ரோ எங்களுக்கு, நான் மட்டும் சொல்லலை ப்ரோ, 90% மக்கள் சொல்றாங்க ப்ரோ. ஏன் பாரு கமுருதன் ஹேட்டர்ஸே இது ஒரு மிகப்பெரிய நடிப்பு அப்படின்னு சொல்லி தான் அனுப்பி விட்டாங்க. இதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்கானுங்க உள்ள போயிட்டு. இதுல இல்ல இவங்க எல்லாரும் மனசாட்சி இல்லாதவங்களா இருக்காங்க ப்ரோ. வியானா வேற அட்டாக் பண்ணிட்டார் நம்ம பேப்பர் ரவுடி, அவெல்லாம் வந்து என்ன ப்ரோ இப்படி பேசிட்டு இருக்கா. ஆக்சுவலா இவனுக்கு ஏன் காண்டுனா வியானா மேல, சாண்ட்ரா வந்து அப்படியே விட்டுருந்தா கூட இந்த வாரம் தப்பிச்சு வந்திருக்கோம், நம்ம விக்கல்ஸை தூக்கி இருப்பாங்க. ஆக்சுவலா இந்த விக்கல்ஸுக்கு போட்ட ஸ்கெட்சில் தான் சாண்ட்ரா வந்து மாட்டிச்சு. இப்போ இந்த விஷயத்த வந்து எக்ஸ்போஸ் பண்ணி
வியானா நாறு நாரா கிழிச்சு போன வாரம் முகத்திரை, அதாவது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் இது நடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வியானா போய் தான் இது எல்லாத்துக்குமே நடிப்பு அப்படிங்கிற விஷயத்த வந்து எக்ஸ்போஸ் பண்ணாங்க. லிட்டரலா பாம். அதை தான் வந்து வியானா சொன்னாங்க. நான் திரும்பி சொல்றேன், வியானாலாம் வந்து வினோத், பாரு, கம்ரிந்தனும் கூட 4வது ஒரு டாப் 4 ஃபைனலிஸ்டா இருக்க வேண்டிய ஆளு வியானாலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கேம் ஆடினா போன வாரம் எப்ஜேவோட வலையில விழுந்து வெளியில போயிட்டா பாவம். ஸோ அவன் போட்டு உடைச்சதுல சாண்ட்ராவோட சுக்கா உடஞ்சிருச்சுங்க. ஸோ இந்த காண்ட்ல நம்ம பிரஜின் போயிட்டு எதிர்த்து பேசுறாலும் நமக்கு ஆப்போசிட் ஆயிடும். அவங்க எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டான். இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம பேப்பர் ரவுடி மாதிரி நடந்து கூடாது, நம்ம நார்மலாக நடந்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து அட்டாக் மோடு போகாம ப்ரோ பேசுறாங்க ப்ரோ வியானா அவ போகிற நெகட்டிவிட்டி கிரியேட் பண்ண சார் பாசிட்டிவிட்டி கிரியேட் பண்ண வந்திருக்காரு. கிரியேட் பண்ணுங்க ப்ரோ, கிரியேட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான செக்மெண்ட், எங்க ஹீரோ என்ட்ரி. அதாங்க கொரியன் குரங்குன்னு சொல்ல மாட்டேன், கொரியன் பாய் ஒருத்தர் வருவாரு, நம்ம துஷார் இருக்காருல்ல, அவரும் இவங்களும் என்ட்ரி கொடுக்குறாங்க. அமித்தை மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். இப்போ இன்னைக்கு வந்த 4 பேர்ல அமித்தை மட்டும் நான் பர்சனலாக ரொம்பவே எனக்கு பிடிக்கும். அந்தால உண்மையுமே ஒரு நல்ல மனுஷன். அவன் வந்து அந்த ஆள்லாம் இருந்திருந்தா வந்து நிறைய பிரச்சனைகள் மாறி இருக்குங்க. உண்மையுமே கானா வினோத்து பெட்டி எடுத்துருந்துருக்க மாட்டாரு, அந்த கார் இன்சிடென்ட்லாம் நடந்திருக்குமா என்னன்னு தெரியல, நிறைய விஷயங்கள் மாற்றி அமைச்சிருந்துருக்கலாம். பட் ஆனால் அந்த மனுஷன் இல்லாமல் போயிட்டாப்ல. ஸோ இவங்க 2 பேர் வராங்க. இவங்க 2 பேர் வந்ததுக்கு அப்புறமா தான் ஒரு கிரிஞ்சு ஒரு விஷயத்த வந்து பண்றானுங்க. சத்தியமா எனக்கு அதை பார்க்கும்போது வாயிலெல்லாம் வருது, பேச முடியல. வீடியோவில் இருக்க அதனால பேச முடியல. வந்த உடனே எல்லாரும் கட்டி குடிச்சு இது பண்றானுங்க. இவனுங்க 2 பேர் லவ், அதாவது இந்த துஷார் அரோரா லவ், இவனுங்க ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஏதோ வந்து பெருசா என்னமோ ஆர்மிக்கு போயிட்டு வந்த ஹஸ்பண்டும் வீட்டில் அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்த ஒய்ஃபையும் அப்படியே வந்து பார்த்து 2 பேர்த்தையும் இணைச்சி வைக்கிற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணான பாருங்க. பார்க்கறது மாமா பசங்க மாதிரியே தானே லெட்டர்லாம் அப்படின்னு சீரியஸாக அப்படி தாங்க தோணுச்சு. அப்படி பண்ணானு எதுக்குலாம் பில்டப் பண்ணுறீங்க, என்னடா இவங்க பண்ணிட்டாங்க. அவன் வெளியில் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தான், யார் துஷாரு, அரோராக்கிட்டலாம் வந்து எனக்கு வந்து லவ்லாம் கிடையாது, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், ஜஸ்ட் வந்து நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான், டேட்டிங் நான் சொல்லியிருப்பேன். இப்பெல்லாம் ஒருத்தவன் உள்ளே போயிட்டு லிட்டரலாக வந்து ஒரு லவ்வர்ஸ் எப்படி நடந்துப்பான் அப்படி தாங்க அவன் நடந்துக்கிறான். என்ன பண்ணணும், உனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இல்லைனா நீ ஜஸ்ட் வந்து எல்லாரும் கை கொடுக்குற மாதிரி கை கொடுத்து இது பண்ணிட்டு போகணும். அப்படியே வந்து எல்லாரும் பில்டப் பண்ணுறானுங்க, சுற்றி நின்றுட்டு கை தட்டுறானுங்க. என் காமெடி டைரக்டர் வர ஏய் ஜோடி 2ஓட வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு உருட்டுறான். இந்த ஆள் வேற ஒரு சைடு உருட்டிக்கிட்டு இருக்கான். உடனே கட்டி பிடிச்சி எல்லாரும் கை தட்டி, யாரா நீங்க, எனக்கு புரியல, யாரா நீங்க மாமா பசங்க அப்படின்னு வந்து தோணிச்சு எனக்கு. இந்த இடத்துல பாரு இருந்தாச்சு சரியான தங்கி கொடுத்துருக்கோம். யாரா பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சு விட்டுருக்கோம். பாருவோ இல்லை கம்மிருந்தோ வினோத் யாராச்சும் இருந்திருந்தா சம்பவம் நடந்திருக்கும். இதுங்களை வச்சுக்கிட்டு ஷோவை ரன் பண்றானுங்க. இதுக்கப்புறமா ஒரு கான்வர்சேஷன் போச்சு. அதுல முக்கியமான ஒரு விஷயத்தை கேட்டுங்க நீங்க, ஏன்னா மக்களை காரி துப்பிருக்காங்க. ஓகேவா, துஷாரு இவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போகுது. அதுல தலைவர் துஷார் வந்து என்ன சொல்றாருன்னா, அரோரா நான் வெளியில போறதுக்கு நீ காரணம் இல்லம்மா, அப்புறம் யார் காரணம்? இப்ப நீ வெளியில போறதுக்கு யார் காரணம் நீ சொல்லுப்ப. நீ வெளியில போறதுக்கு தான் காரணம். 3 வாரம் அரோரா வந்து சேவ் பண்ணிடுவார். சேது ப்ரோ இருக்காரு, ஒரு பொண்ணு ஹோஸ்ட் இருந்தால் உடனே சேவ் பண்ணிடலாம், ஏன்னா நீ கொஞ்சம் அழகா இருக்கல. எங்க ஆளு இருக்கிறதுனால வந்து அரோராவை சேவ் பண்ணிட்டாரு. ஓகேவா, அந்த நேரத்தில் வந்து அரோராவை வெளியேற வேண்டியவர், அது 2வது வாரம் தான், 2வது வாரமோ 3வது வாரமோ அரோரா வெளியேற வேண்டிய ஒரு ஆள் தான். ஆனால் எங்க சேதுபுரோட இன்ஃப்ளூயன்ஸில் உனக்கும் துஷாருக்கும் அரோராவுக்கும் சேமான ஓட் பேங்கிங் தான் அந்த டைம்ல. ஓகேவா, 2 பேருக்குமே ஓட்டு இல்லை. அப்படி இருக்கும்போது துஷார் வெளியில் அனுப்பினானுங்க. எதுக்கு, இவங்க பண்ற 18+ கண்டென்ட் இருக்குல்ல, இதை பார்த்துட்டு வெளியில மிகப்பெரிய எதிர்ப்பு எழுது. அதனால வந்து ஒரு விக்கெட்டை காலி பண்ணி அனுப்பிடணும், ஏன்னா இவங்க ரொம்ப எல்லாமே போயிட்டு இருக்காங்க, நம்ம எல்லாருமே தெரியும். ஸோ இதை பார்த்துட்டு வெளியாடாக்கப்பட்டது துஷாரு. அவன் வந்து பெருந்தன்மையா நான் கேமால போயிட்டேன் அப்படின்னா, டேய் நீ ஆடின கேம் இல்லடா, உன்னை வச்சு அவன் ஒரு கேம் ஒன்று அண்ணா பத்தியா, அதனாலதான் வந்து நீ வெளியில போன, அதுவே தெரியாம சுத்திக்கிட்டு இருந்திருக்கான். பாவி பையனா இருக்கிறாங்க. இதுக்கு நடுவில் அரோரா சொல்றாங்க, எல்லாரும் என்னென்னமோ சொன்னாங்க, அதெல்லாம் விடுங்க, பப்ளிக் தட் இஸ் ஷிட், பப்ளிக் வந்து ஷிட்டா சத்தியமா சொன்னாங்க. நீ கிளிப்பை போய் பாருங்க ஒரு டைம். இதுக்கப்புறமே எவனாச்சும் ஓட்டு போடுவீங்க நீங்க சொல்லுங்க. பப்ளிக் வந்து ஷிட்டு, அந்த பப்ளிக் தான் உனக்கு பர்சனலை பத்தி பேசலான்னு பாக்குறேன். வெளியில எப்படி நீங்க சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு தெரியும். முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு நான் அரோரா ரோஸ்ட் பண்றனோ அந்த அளவுக்கு கண்ணியமா ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இறங்கி பேச வேண்டான்னு பாக்குறேன். வெளியில நீங்க என்ன பண்றீங்க, எதை பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி ஏர்ன் பண்றீங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் தெரியும். அந்த பப்ளிக் தான் உங்களுக்கு காசு கொடுத்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அந்த பப்ளிக் வந்து உங்களுக்கு ஷிட்டு. அதுதான் மக்களை வந்து ஓட்டு போட்டு இத்தனை நாளாக கூட்டின்னு வந்தாங்கல்ல, அந்த மக்களுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும்.
காரி துப்பாத ஒரே சொல்லிட்டீங்க அரோரா. இவங்களுக்கு தாங்க நீங்க வந்து சப்போர்ட் பண்றீங்க. தயவு செஞ்சு பார்த்து சப்போர்ட் பண்ணி இவங்களை வந்து டைட்டில் வின்னர் ஆக்குங்க. பப்ளிக்லாம் ஷிட்டுனாங்க இருக்கட்டும். ஸோ இது முடியுதுங்க, இந்த கருமத்தை விடுங்க. இது இன்னைக்கு நைட்டு நான் போய் லைவ் பார்க்க மாட்டேங்க. எப்படி இந்த நைட்டு வந்து இதுக்கு வந்து இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இரிட்டேட்டாக இருக்க போது அதை நீங்களே பாருங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து அமித்தும் இவரும் வந்து ஒரு கான்வர்சேஷன் போகுது விக்கல் சேகரமுகம். ஸோ அதில் வந்து சாண்ட்ராவோட முகத்திரை வந்து அமித் வந்து நாராக கிழிச்சு விட்டாப்ல. ஒரு வாரம் ஃபுல்லாக இந்த அம்மா ஒரு ட்ராமா ஒன்று பண்ணியிருப்பாங்க. பிரஜன் ஷர்ட் எடுத்து வந்து வச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு, அப்போது எல்லாருமே இந்த பைத்தியண்டா இது அப்படின்னு சொல்லும்போது எனக்கே கோவம் வந்துச்சு. ஏன்டா இருந்தாலும் போய் உட்காந்துருக்கான், அது என்னமோ வந்து தன்னை தனிமைப்படுத்துகிற மாதிரி சீனை போட்டு போய் உட்காந்துருக்குன்னு சொல்லி பார்த்தா இருந்தாலும் கூட போறான்னு சொல்லி பார்க்கும்போது அது அந்த என்ன சொல்லி இருந்துச்சு, இருந்தாலும் தான் என் கூட வந்து நின்று உட்காந்துக்கிட்டு இருந்தான். இது இவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டு அதே மனுஷனை போயிட்டு நீ குத்திருக்க பின்னாடி. விக்கல் சீக்கிரம் வந்து சாண்ட்ரா பண்ணது ட்ராமான்னு சொல்லி சொல்றாங்க. அது என்னால் ஆக்சுவலாக வந்து இதை சொல்லிக்கிட்டு இருக்கும் போது தான் இதை சொல்றாப்புல. அப்போ தெரிஞ்சிரு விக்ரம், ஆஹா இவங்ககிட்ட போய் சொன்னதுக்கு சொல்லாமலே இருந்திருக்கலாமே. ஏன்னா சாண்ட்ராவுக்கு ஆதரவாக பேச போய் சாண்ட்ராவோட முகத்திலே அமித் வந்து லிட்டரலாக கிழிச்சு விட்டுருப்பாரு, கிழிச்சு தொங்க விட்டுருப்பாரு. ஸோ அந்த விஷயம் வந்து போயிட்டு இருந்துச்சு. இதில் வந்து இதுக்கப்புறமா வந்து பிரஜனும் திவ்யாவும் ஒரு கான்வர்சேஷன் போகுது. இதுவும் அதே பிரச்சனை தான். என்னத்துக்கு பழைய விஷயங்களை பேசி பேசி தான் ஓட்டுறானுங்க. இன்னைக்கு ஷோ அப்படிதாங்க இருந்துச்சு. பார்த்தீங்களா கேம் ஆடக்கூடியவங்களை வெளியில் அனுப்பிவிட்டு ஃபினாலே வீக் எனக்கு தெரிஞ்சு லோயஸ்ட் டிஆர்பி இன்னைக்காக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பார்க்குற கொஞ்சம் பேர் வந்து காஜி பிடிச்சவனா இருப்பான். ஆனால் நான் லைவ் பார்க்கல, நான் கிளிப்பை பார்த்தேன், இப்போ 1 hour எபிசோட பார்த்தேன். இதுக்கே என்னால் தாங்க முடியல. லைவ் பார்க்குறோட நிலைமை கிடைச்சாதான் எனக்கு கொஞ்சம் பரிதாபமாக இருக்கு. அந்த லைவை பார்த்துட்டு அந்த கருவத்தெல்லாம் பார்த்துட்டு எப்படா சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இதுதான் நடந்துச்சு. இதை கடைசியில் வந்து பிரஜன் திவ்யாவோட கான்வர்சேஷனில் வந்து இவங்க நடந்த விஷயத்தை தான் ஒப்பிப்பாங்கல்ல. திவ்யாவை பற்றி தெரியுமில்ல, அவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க. எதிரில் இருக்கும் காது கொடுத்து கேட்கறாங்கலாம் கேட்க மாட்டேன். நான் பேசிக்கிட்டே இருப்பேன், நான் ஆடினே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவனும் ரொம்ப நேரமாக கேட்டுக்கிட்டே இருந்தான். அந்த ஸ்டார்டிங்லேருந்து நடந்ததுலேருந்து எல்லாத்தையும் வந்து ஒரு வளவளன்னு சொல்லி முடிச்சாங்களா. இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து தோல் மேலே கை போட்டு போகிறாங்க. கடைசியில் சாண்ட்ரா மேலே தப்பு அப்படிங்கிற மாதிரி. எனக்கு இப்போ என்ன பிரச்சனைனா பிரஜனோட நிலைமை நினச்சாதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பிரஜனும் திவ்யாவும் லிட்டரலாக ஒரு வாரம் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, இவங்களோட இதை வந்து நான் துண்டிக்கணும்னு ஆசைப்பட்றேன், சாண்ட்ராவோட இதை திவ்யாவோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இன்க்ரீஸ் பண்ண நினைக்கிறேன்னு சொன்ன உடனே அப்பயே வந்து சேர்த்து வச்சு பேசுகிறவங்க எங்கள் சாண்ட்ராக்கா மனசில் தான் நினச்சிட்டு இருக்காங்கன்னா, பிரஜன் வந்து ஒரு அஜித் குமார் மாதிரி ஒரு அழகானவர். அஜித் ஏன்னா வந்து ஒரு 2-3 பேர் சொல்லிட்டாங்க, ஐயா அந்த பூர்ணிமான்னு ஒன்று வந்திருக்கோம், அது என்ன சொல்லியிருக்கோம், உங்கள் ஹஸ்பண்ட் நான் சைட் அடிப்பேன் சொல்லியிருக்கோம், பாரு ஒரு இடத்துல ஃபன்னாக சொல்லியிருக்கோம். இதெல்லாம் மனசில் போட்டுக்கிட்ட சாண்ட்ரா, ஓ நம்ம ஹஸ்பண்ட் வந்து அஜித் குமார் போல இருக்கு, ஸோ அதனால நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட யார் பேசினாலும் நம்ம சந்தேகப்படணும்னு சொல்லிட்டு திவ்யா கூட பிடிச்சி சந்தேகப்படுறாங்க. அதனால தான் திவ்யா போன வாரம் வந்து நாராக கிழிச்சு விட்டுச்சு. வீக்கெண்ட்லேயே அதே பிரச்சனை தான். ஸோ இதுதான் நண்பர்களே நடந்த விஷயம். ஸோ இதுக்கு மேலேயும் நீங்கள் லைவை பார்த்து அந்த கிரிஞ்ச் ஆக்டிவிட்டியை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா போய் தாராளமாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இதை தவிர நாளைக்கு ஏதாச்சும் சம்பவம் நடக்குது, இல்லை கனி வராங்க, இல்லை எம்ஜே வரான், ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது, ஏதாவது ஒன்று அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு அதை பற்றி நான் டீட்டெயிலாக அப்லோட் பண்ணுறேன். நாளைக்கு நம்ம சந்திப்போம். சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க, ஹைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் ஏவி.